கோயில் கொண்ட குங்குமக்கா காலையிலே பாட்டை போட்டாங்களா, தூக்கமே போச்சு. இதுவே ரீமிங் சாங்கா இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே, உனது அன்பு பார்த்த பின்பு அதை விடவானம். சஞ்சய், டே கண்ணா, மணி 8 ஆச்சுடா, ஸ்கூலுக்கு நேரமாச்சு, எந்திரிடா. மாமா ஒரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறமா. டே 7 மணிலேருந்து 10 நிமிஷம்னு மணியும் 8 ஆச்சுடா. எந்திரிக்கிறியா இல்லை தண்ணியை கொண்டு ஊற்றவாடா? போமா, உன்னோட ஒரே தொல்லையா போச்சு. எந்திரிக்கிறமா, போமா. என்ன சஞ்சய், 8 மணிக்கு பல் தேய்க்கிற, அதுவும் ரோட்ல துப்புற. ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சுடா, கிளம்புடா. ஏண்டா இந்த சுதந்திர இந்தியாவில் பல்லு தேய்ச்சி துப்புறது கூடடா சுதந்திரம் இல்ல. துப்புற உரிமை இருக்குடா, அதுக்கு ரோட்ல துப்பலாமா? ரோட்ல தாண்டா துப்புறாங்க, குப்பையெல்லாம் கொட்டுறாங்க. ஊரோட ஒத்துவான்ற பழமொழியை நீ மறந்துட்டியாடா? நான்லாம் கடைப்பிடிக்கிறேன்டா. உன்னதான் திருத்தவே முடியாதுடா. கேடு கெட்டு போ. சரி, ஹோம்ஒர்க் காட்டு முடிச்சியா இல்லையா? அதெல்லாம் யாருடா செய்யறது? உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாதவன் செய்யற வேலைடா அது. நான்லாம் ரொம்ப பிஸிடா. ஹோம்ஒர்க் முடிக்காம அப்படி என்னடா பிஸி உனக்கு? அவன் என்ன பிஸியாக இருந்தானே நான் சொல்கிறேன். ஸ்கூல்ல இருந்து வந்தால இருந்து டிவி பார்த்தா, ஃபோன் பேசினா, சேட் பண்ணா, பப்ஜி விளையாண்டா, இதெல்லாம் முடிச்சுடுதுங்க. அவனுக்கு நைட்டு 12 ஆச்சு. இதாண்டா அவனோட பிஸி. இவன் வந்ததுல இருந்தே புலம்ப ஆரம்பிச்சிட்டியா? போய் வேலையை பாருமா, போமா, ஸ்கூலுக்கு நேரமாகுது. சரி, வந்து தொலை. டேய் நில்லுடா, நானும் வந்துடுறேன். 2 பேரும் சேர்ந்தே ஸ்கூலுக்கு போகலாம். என்னது, உன்னால எனக்கும் லேட் ஆயிரும், நான் கிளம்புறேன். என்னது, என்னை விட்டுட்டு நீ மட்டும் ஸ்கூலுக்கு சீக்கிரம் போயிடலான்னு பாக்குறியா? உன்னை போக விட்டுருவேனா? வாடா. வேண்டாண்டா. என்னடா குளிக்காம சட்டையை மாத்துற? குளிச்சா ஸ்கூலுக்கு நேரம் ஆயிரும்டா. இந்த கிளைமேட்ல யாருடா குளிப்பா? என்னத்தையே பண்ணி தொலை. டேய் என்னடா தேடுற? நீ வேற குளிக்கலையான்னு கேக்குற. அதான்டா பாடி ஸ்ப்ரே அடிக்கலான்னு தேடுறேன். சரி சரி, பாடி ஸ்ப்ரே காணல, இதையாச்சும் அடிச்சுக்கிடுவோம். டேய் என்னடா அடிக்கிற? அதான்டா ரூம் ஸ்ப்ரே. நீ அடிச்சுக்கோ. டேய் எனக்கு வேண்டாம், நீ அடிச்சுக்கோ. இவ்வளோ பெரிய ரூமே மணக்க வைக்கிற இந்த ரூம் ஸ்ப்ரே இந்த சின்ன உடம்ப மணக்க வைக்காதாடா? உனக்கு இந்த உலகமே தெரியலடா. எப்படிதான் வாழ போறியோ? எல்லா நேரம்டா. கிளம்பு கிளம்பு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், சிட் டவுன். என்னடா தலை இது, எண்ணெயே தேய்க்காம இருக்கு, தொட்டாலே கையை கீறுது. சார், என்ன தேய்ச்சா எனக்கு சளி பிடிச்சிக்கும் சார். என்ன விடுங்க சார், அந்த சூர்யா தலையை பாருங்க சார். இடா சூர்யா, இங்க வாடா. என்னடா இவன் தலையில இந்த ஓரத்துலயும் இந்த ஓரத்துலயும் முடியே இல்ல, நடுவுல மட்டும் முடி இருக்கு. இது என்னடா? இதான் சார் பிரிட்ஜ் கட்டிங். 2 பக்கமும் முடி இருக்கா சார், நடுவுல மட்டும் முடி இருந்தா அதுதான் சார் பிரிட்ஜ் கட்டிங். என்ன விடுங்க சார், விஜய் தலைய பாருங்க சார். விஜய் இங்க வாடா.
என்னடா இவன் தலையில 4 கோடு இருக்கு, இது என்னடா? இதான் சார் 4 ways கட்டிங். 4 ways கட்டிங்க அப்படின்னா? இதான் சார் 4 வழி சாலை கட்டிங். ஓஹோ, இதான் 4 வழி சாலை கட்டிங்க. என்ன விடுங்க சார், அந்த சூர்யா அந்த விஜய் தலை அந்த கணேஷ் தலையை பாருங்க சார். டா கணேஷ் இங்க வாடா. என்னடா இவன் தலையில 8 கோடு இருக்கு, இது என்னடா? இதான் சார் 8 ways கட்டிங். 8 ways கட்டிங்க அப்படின்னா? இதான் சார் 8 வழி சாலை கட்டிங். இது 8 வழியா? அதுவும் பாதியிலே நிக்குது. சார் கேஸ் நடக்குது சார், ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வரல சார், அதான் சார் பாதியிலே நிற்குது. சரி சரி, தலைமுடி பிரச்சனையை அப்புறம் பார்ப்போம். நேத்து கொடுத்த ஹோம்ஒர்க் முடிக்காதவங்க எந்திரிங்க. டேடே எந்திரிங்கடா எந்திரிங்கடா. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுடா. ப்ளீஸ்டா எந்திரிங்கடா எந்திரிங்கடா. டேய் அங்க என்னடா சத்தம்? பேசிட்டு இருக்கோம் சார். நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? ஒருத்தனும் பிடிச்சு இழுக்காம ஹோம்ஒர்க் முடிக்காங்க, வாங்கடா. நீங்க ஏன்டா ஹோம்ஒர்க் முடிக்கல? சார் நேற்று சாயந்தரம் வீட்டுக்கு போனதுல இருந்து தலைவலி சார், அதான் சார் ஹோம்ஒர்க் முடிக்கல. நீங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்று சொல்லுங்க. நீ ஏன்டா தலைவலின்னு வயிற்ற பிடிச்சிட்டு இருக்க? உங்க மேல சத்தியமா தலைவலி தான் சார். நேற்று நைட்டு தலையில இருந்த வலி இப்போ வயிற்றுக்கு வந்துட்டு சார், அதான் சார் வயிறை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்பா சாமி, என் மேலெல்லாம் சத்தியம் பண்ணாத. இனிமேலாட் நீங்க எல்லாரும் ஒழுங்கா ஹோம்ஒர்க் முடிங்க. ஜூன் 5 என்னடே தெரியுமா? மண்டே சார். இது மண்டேவா? நீ சொல்லுடா. 4ஆம் தேதிக்கு மறுநாள் சார். நீ சொல்லுடா. 6ஆம் தேதிக்கு முன்னாடி நாள் சார். இந்தியா எப்படிதான் வல்லரசாக போகுதோ. சரி நானே சொல்றேன் கேளுங்க. ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். அப்படின்னா என்ன சார்? காற்று, நீர், நிலம், ஆகாயம் இது எல்லாம் மாசுபடாம காக்கிறது தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. அதுக்கு நாங்க என்ன சார் செய்யணும்? நம்ம ஒவ்வொருவரும் நம்ம வீடு, தெரு, ஊரு இது எல்லாம் தூய்மையா வச்சிருந்தாலே சுற்றுச்சூழல் தூய்மையாயிடும். அதுக்கு நாங்க என்ன சார் செய்யணும்? ஃபர்ஸ்ட் மாணவர்களாகிய நீங்க உங்க கடமைகளை ஒழுங்கா செய்யணும். என்ன சார் கடமை? சொல்றேன் கேளுங்க. ஸ்கூலுக்கு சீக்கிரம் வரணும். தலைமுடி காவல்துறை ராணுவத்துல வேலை பார்க்கறவங்க மாதிரி இருக்கணும். இந்த பிரிட்ஜ் கட்டிங் 4 வழி 8 வழி கட்டிங் இருக்க கூடாது. தலையில எண்ணெய் தடவி ஒரு மாணவரை போல இருக்க வேண்டும். சார், இனிமே நாங்க ஒழுங்கா இருப்போம் சார். நீங்க நல்ல பிள்ளைகளா இருப்போம்னு சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க மண்டே அன்னைக்கு ஸ்கூல் கேம்பஸ் சுத்தம் செய்யணும், சரியா? சரி சார். சரி ஸ்டூடெண்ட்ஸ், பெல் அடிச்சிருச்சு. மண்டே பாப்போம். தேங்க்யூ சார். காட்சி 3, இடம் ஸ்கூல் கேம்பஸ். சொர்க்கம் என்பது நமக்கு, சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் உள்ள வீடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். டேய் சஞ்சய், ஏன்டா சாப்பிட்டு சாப்பிட்டு குப்பையை போடுற? நீ வேலை எதுவும் செய்யாம இருந்தா கூட பரவாயில்ல, ஏன்டா குப்பையை போடுற? நான் குப்பை போட்டாதான்டா நீங்களாம் சுத்தம் செய்ய முடியும். பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டல, போய் வேலையை பாருடா போடா.
ஏடா சஞ்சய் இப்படிதான் செய்யாருடா, நீலா திருந்தவே மாட்டியாடா? ஸ்ரீராம் 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 அவினாசி யாரு அவினாசி அவட்ட கொடு. குப்பை மேடுதான் ஏ சஞ்சய், உன்னால தாண்டா அவன் கீழே விழுந்தான். ஒட்டாங்க மாதிரி மலர்ந்திருக்கே. உனக்கெல்லாம் மனித நேயமே கிடையாதாடா? டேய் என்ன மன்னிச்சிருங்கடா, தெரியாமல் செஞ்சுட்டேன்டா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெறுப்பேற்றணுன்றதுக்காக தாண்டா அப்படி நான் செஞ்சுட்டேன். நான் மன்னிச்சிருங்கடா. நான் நானே வீட்டுக்கு போட்டு போகிறேன்டா. காட்சி 4, இடம் வீடு. என்ன சஞ்சய், அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்ட? ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சியா இல்லையா? அதெல்லாம் நேற்றே முடிச்சிட்டேன்டா. இனிமேல் பெற்றோர் ஆசிரியர் சொல்கிறபடி தாண்டா நான் கேட்பேன். கேட்குறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. முடியெல்லாம் வெட்டி என்னதான் தடவி ஆளே ரொம்ப மாறிட்டேடா. சரி சரி, என்னை புகழ்ந்தது போதும், வாடா ஸ்கூலுக்கு போவோம். இன்றைய மாணவர்கள் மாற வேண்டும், மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், சமூகத்துள் நல்ல குடிமகனாக உருவாக்க வேண்டும், ஆசிரியர் பெற்றோரை மதிக்க வேண்டும்.